மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்கேன்? சொல்லுடி. நான் தான் தோப்பியாச கொன்னேன்னு யார்கிட்டலாம் சொல்லிருக்கேன்? உன் கண்ணுல பயம் தெரியுது. பயப்படுற ராணி, பயப்படுற. ஏன் ஏன் பயப்படுற? அப்போ அந்த கொலைக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ராணி, ஒரு கொலை நடந்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் விசாரணை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். மிஸ்ஸஸ் ராணி பிரகாஷ், நீங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்காக எல்லா ஆதாரத்தையும் மறைச்சு வச்சிருந்தாலும் அழிக்க முடியாத ஒரு சின்ன ஆதாரம் இருக்கும். அதான் கடவுள். பாண்டியா, மரியாதையா உண்மை சொல்லு. தோப்பியாஸ் கை போனதுக்கு காரணமான வண்டி உன்னோட தானே? சார், என்கிட்ட அந்த மாதிரி மாடல் காரே இல்ல சார். ஓ ஆமாண்டா, ஆமா இப்ப இல்ல, ஆனா அன்னைக்கு இருந்துச்சு. பாண்டியா, வண்டி பிசினஸ் பண்ற உன்னை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னா சரியான எவிடன்ஸ் இல்லாம செய்ய மாட்டோம்னு உனக்கு தெரியாது. நான் சொல்றத நம்புங்க சார். நடந்தது என்னன்னு தெளிவா சொல்லிட்டா இங்க இருந்து நடந்தே நீ வீட்டுக்கு போய் சேரலாம். இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல தான் போவேன்னு நீ அடம்பிடிச்சேன்னு வச்சுக்க, அதுக்கு நான் ரெடி. சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி சார். எனக்கு அந்த காருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்றோம் சார், உண்மையை சொல்றோம். சொல்றோம் சார், எதுக்கு சார் நடக்கிறீங்க? உண்மையை சொல்றோம். பாலாஜி, கேளுங்க சார். அவனை விடுங்க சார். இவன் கிட்ட நான் உண்மையை வர வைக்கிறேன் சார். பொறுமையா இரு. இவர் சொல்ற வண்டிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். பாலாஜி, இப்படி வாங்க. கூல் டவுன். அவன் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றான்ல, அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க சார்? பாண்டியா, நீ போ. தேங்க்ஸ் சார். இவன் முகத்தை பார்த்தா தப்பு பண்ண மாதிரி தெரியுதா? ரொம்ப நன்றி சார். போங்க. ஒரு நிமிஷம் பாண்டியா. முடி ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? ஒரு 5 வருஷமா சார். பத்திரமா பாத்துக்கோங்க. போங்க. பாண்டியன். மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். எத்தனையோ தடைகளை தாண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன். இனிமேலும்